நான்காவது அணுவாகம் கடைசி பகுதி. தம் த்வா பக பிரவிஷானி ஸ்வாஹா சமா பக பிரவிஷ ஸ்வாஹா தஸ்மின் சஹஸ்ரசாகே நிபகாகம் த்வயி மிருஜே ஸ்வாஹா யதா பப்ரவதாயந்தி யதா மாசா அஹர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிணஹ தாதராயந்து சர்வதா ஸ்வாஹா பிரதிவேஷோசி பிரமாபாஹி பிரமாபத்யஸ்வ நான்காவது அணுவாகத்தில் கடைசி பிரார்த்தனையை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த கடைசி பிரார்த்தனை ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பிரார்த்தனை. இங்கு மாணவன் ஈஸ்வரனுடன் ஒன்றாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றான். தம் த்வா பக பிரவிஷானி ஸ்வாஹா. தம் த்வா அப்படிப்பட்ட உங்களிடத்தில் பக இறைவா பிரவிஷானி நான் நுழைய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நான் ஐக்கியப்பட வேண்டும். பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? சமாபக பிரவிஷ ஸ்வாஹா, நீங்கள் என்னிடத்தில் ஐக்கியம் ஆக வேண்டும். இந்த இரண்டு வரியில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. நாம் பார்த்தோம், முதல் 3 பிரார்த்தனைகள் சாதன பிரார்த்தனா, இது சாத்திய பிரார்த்தனா. சாதனை நம்ம கைக்கு வந்துவிட்டாலே சாத்தியத்தை எதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கலாம். ஆனால் சில சமயங்களில் சாதனை நம் கையில் இருந்தும் கூட சாத்தியத்தை அடையாமல் போக வாய்ப்பு உண்டு. உபனிஷத்தே சொல்லும், ஸ்ருண்வந்தக அபி பகவோ எம்ன வித்யுகு. சாஸ்திரத்தை கேட்டும் கூட சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை அடையாமல் போகலாம். கப்புக்கும் லிப்புக்கும் ஸ்லிப் இருக்கும் சொல்வார்கள் அல்லவா? அதே போல நம்மிடம் சாதனைகள் கைக்கு வந்தாலும் அந்த சாத்தியத்தை அடையாமல் போலாம். 10 வருடம் வேதாந்தம் படித்தும் அந்த வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு இல்லாமல் போலாம். இந்த கருத்து ஏற்கனவே ஓரிடத்தில் நாம் பார்த்துள்ளோம். சகனா பவது சகனோ புனக்து என்ற இடத்தில் முதலில் அவது என்றால் காப்பாற்று, மீண்டும் சகனோ புனக்து என்றால் மீண்டும் காப்பாற்று என்று இறைவனிடம் கேட்கப்படுகிறது. அந்த இடத்தில் பார்த்தோம், முதலில் என்னை காப்பாற்று என்றால் ஞானத்தை கொடுத்து காப்பாற்று, சகனோ புனக்து என்றால் ஞான பலனை கொடுத்து காப்பாற்று என்று பார்த்தோம். அதேதான் இங்கு கேட்கப்படுகின்றது. ஞானத்தினுடைய பலன் ஐக்கியம். அப்படி உன்னுடன் ஐக்கியமாக வேண்டும் என்பது பிரார்த்தனை. பிறகு தஸ்மின் சஹஸ்ரசாகே நிமிருஜே
அகம் த்வயி. அடுத்த பகுதி, இறைவனிடம் நாம் ஒன்றாக வேண்டும் என்றால் நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அசுத்தமாக நாம் பகவானிடம் ஒன்றாக முடியாது. ஆகவே நம்மை தூய்மைப்படுத்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இங்கு மாணவன் கேட்கின்றான், தஸ்மின் த்வயி சகஸ்ர சாகே, ஆயிரக்கணக்கான உருவத்தை உடைய எல்லாமாக இருக்கின்ற உன்னிடத்தில் அகம் நிமிருஜே, நான் தூய்மையாக வேண்டும், நான் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இதனுடைய தாத்பரியம் என்ன? சாஸ்திரத்தில் ஈஸ்வரனுக்கு 2 ரோல் இருக்கு. 2 இடத்தில் ஈஸ்வரனை சாஸ்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தும். ஆரம்பத்தில் ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகத்தை படைத்தவர். கர்ம பல தாதா, கர்மங்களினுடைய பலனை கொடுப்பவர், நம்மை காப்பாற்றுபவர், தர்மத்தை ரட்சிப்பவர் என்றெல்லாம். பிறகு இறுதியாக அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் ஆத்மாவினுடைய அடிப்படையில் ஐக்கியம் என்று பேசப்படும். இந்த 2 கருத்தும் இங்கு இருக்கின்றது. முதல் கருத்து ஈஸ்வரனும் நானும் ஒன்றாக வேண்டும் என்பது. பிறகு சிஷ்யன் உணர்கின்றான், மனதில் அசுத்தம் ராகத்வேஷம் இருக்கும் வரை ஈஸ்வரனோடு ஒன்றாக முடியாது. ஆகவே உன்னை என்னிடமிருந்து வேறாக வைத்து உனக்குள் நான் தூய்மையாகின்றேன். பிறகு என்ன செய்கின்றேன்? உன்னோடு ஒன்றாகின்றேன். ஆகவே ஈஸ்வரனிடம் நாம் பேத புத்தி வைத்து ஈஸ்வரனிடம் சென்று நாம் தூய்மை அடைந்து பிறகு அபேத புத்தியுடன் ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்று என்று புரிந்து கொள்கின்றோம். நான் சொல்லும் பொழுது நான்கிற சொல்லுக்கு இந்த அனாத்மா வந்துடுதுன்னு சொன்னால் ஈஸ்வரனை நம்மிடமிருந்து வேற வைக்கிறது தான் முறை. நான் சொல்லும் பொழுது அனாத்மாவை நம்மளால் விட முடியும் என்றால் பிறகு ஈஸ்வரனும் நானும் ஒன்று. இதை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பல மதத்தை சேர்ந்தவர்கள், பல மதம் என்றால் இந்த விசிஷ்டாத்வைதம் துவைதம் பேசுபவர்கள் எல்லாம், இந்த அத்வைதிகள் பகவானும் நீயும் ஒன்றுன்னு சொல்கிறத ஒரு குறையாக சொல்லுவார்கள். நீயும் பகவானும் ஒன்றுன்னு சொன்னால் எதுக்கு ஸ்தோத்திரம் எழுதுகிற, எதுக்கு கோயிலுக்கு போகிற, எதுக்கு என்று பல கேள்விகள் கேட்பார்கள். ஆகவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஈஸ்வரனும் நாமும் வேறு. எப்பொழுது இந்த உடல் மனம் நான் என்கின்ற புத்தி இருக்கும் பொழுது வேறாகத்தான் பாவிக்க வேண்டும். பாவித்து அந்த ஈஸ்வரனிடம் தூய்மையாக வேண்டும். எப்பொழுது அகம் என்ற சொல்லுக்கு புத்தி ஆத்மாவாகின்றதோ அப்பொழுது ஈஸ்வரனும் நாமும் வேறல்ல. இதை ஆஞ்சநேயரும் சொல்லுவார். எப்பொழுது எனக்கு ஆத்ம போதம் இருக்குமோ அப்பொழுது ராமனும் நானும் ஒன்று. எப்பொழுது எனக்கு ஜீவபோதம் இருக்குமோ அப்பொழுது ராமன் என்னுடைய அங்கம். எப்பொழுது உடல் போதம் இருக்குமோ அப்பொழுது ராமனுக்கு நான் தாசன் என்று 3 படியை சொல்லுவார். இந்த உடல்ல எனக்கு அபிமானம் இருந்தால் நான் ராமனுக்கு ஒரு சர்வெண்ட். போதம் என்றால் அபிமானம். ஷரீர போதம் இருந்தால் ராமன் தலைவன், நான் ஒரு சேகவன், நான் ஒரு சமையல்காரனை போல நான் ஒரு சர்வெண்ட். எனக்கு ஜீவன்கிற புத்தி இருந்தால் இறைவனிடம் ஒரு அம்சமாக நான் இருக்கின்றேன். காரணம் என்னன்னா சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தானே சிதாபாசம். பிறகு நான் ஆத்மா என்றால் நானே ராமன் என்று சொல்கின்றார். அந்த பாவனை தான் இங்கு செய்யப்படுகிறது. ஆத்மாவினுடைய அடிப்படையில் ஐக்கியம், அனாத்மாவினுடைய அடிப்படையில் ஈஸ்வரனிடம் ஒன்றாகின்றான், ஈஸ்வரனிடம் தூய்மையாகின்றான் மாணவன். பிறகு அடுத்த பகுதி கருத்தை பார்த்து விட்டோம். யதாப பிரவதாயந்தி, எப்படி மாணவர்கள் என்னிடம் வர வேண்டும் என்பதற்கு உதாரணம். இனி நாம் கடைசி வரிக்கு வர வேண்டும். பிரதிவேஷோசி பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ. பிரதிவேஷக அசி, இதுவும் பிரார்த்தனை, ஐக்கிய பிரார்த்தனையுடன் சேர்ந்து படிக்கப்படுகின்ற பகுதி. பிரதிவேஷக என்றால் ரெஸ்ட் ஹவுஸ். இறைவன் ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், மோக்ஷம் என்கின்ற
யாத்திரை என்கின்ற பயணத்தை ஒரு ஜீவன் துவங்கிவிட்டான். அப்படி போகும் பொழுது பல இடங்களில் தோல்வியை சந்திப்பான். பயணமே துவங்கலினா தோல்வியையே சந்திக்க மாட்டோம், வெற்றியை சந்திச்சுட்டு இருப்போம். பணம் வரும், புகழ் வரும், அதெல்லாம் வெற்றின்னு நினச்சிட்டு என்னைக்கு ஆன்மீக வாழ்க்கையில் படியெடுத்து வைக்கிறோமோ அப்போ தோல்விகள் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நம்முடைய மனம் அவ்வளவு சுலபமாக அடங்காது, நம்மளுடைய குணங்களினுடைய மாற்றம் அவ்வளவு சுலபமாக வராது. ஆகவே தோல்வி அடையும் பொழுது ஒரு களைப்பு வரும். எங்கு சென்று அந்த களைப்பை நீக்கிக் கொள்வது என்றால் ஈஸ்வரனிடம். ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு வழிகாட்டுவார் என்று அந்த பக்தியின் மூலமாகத்தான் நாம் சாதனையை தொடர முடியும். ஆகவே பக்தி என்ற உணர்வு இல்லை என்றால் ஒரு சாதகன் கடைசி வரை செல்ல முடியாது. இடையில் ஒரு சோர்வு வரும் பொழுது பக்தியினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த சோர்வை போக்க வேண்டும். அதைத்தான் குறிக்கின்றது பிரதிவேஷக அசி. நீ ஒரு ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கின்றாய். அடுத்த சொல் பிரமாபாகி. இதையும் எப்படி பிரிக்க வேண்டும்? மா பிரபாகி. மாம் என்றால் எனக்கு, பிரபாகி உன்னுடைய சொரூபத்தை காட்டு. நீ மறைத்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய சொரூபத்தை, உன்னுடைய தன்மையை நீ எனக்கு காட்ட வேண்டும். பிறகு மா பத்யஸ்வ. இதையும் மா பிரபத்யஸ்வ, நீ என்னை அடைவாயாக. இதனுடைய பொருள், நான் உன்னை அடைய என்னால் செய்கின்ற முயற்சி அனைத்தையும் செய்கின்றேன், பிறகு இறுதியில் உன்னுடைய அனுகிரகத்தினால் தான் உன்னை நான் அடைய முடியும். பிரபத்யஸ்வ என்றால் நீ என்னை அடைய வேண்டும், நீதான் உன்னுடைய சொரூபத்தை எனக்கு விளக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையுடன் இந்த 4வது அணுவாகம் முடிவடைகிறது. இந்த 4வது அணுவாகத்தில் 4 முக்கியமான தலைப்பின் கீழ் பிரார்த்தனைகளை பார்த்தோம். 1 மேதா பிரார்த்தனா, ஞாபக சக்தி வேண்டும் என்பது பிரதானமான பிரார்த்தனை. அதில் ஷரீர ஆரோக்கியம், என்னுடைய வாக் கட்டுப்பட வேண்டும், இவைகளெல்லாம் இருந்தன. 2வது தனம், பொருள் வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. அதுவும் எதற்காக என்றால் தனத்தை பயன்படுத்தி யாகங்கள் அல்லது நல்ல காரியங்கள் செய்து நம்மை தூய்மைப்படுத்த மனதுடன் ஞானத்தை அடைந்து ஞானத்துடன் மோட்சத்தை அடைவதற்காக தனம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. பொதுவாகவே தனத்தை தியாகம் செய்வதன் மூலமாக ஞான நிஷ்டை அல்லது ஞானத்திற்கு வருவோம். அதற்கு முன் தனம் தேவை, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. பொருளை தியாகம் செய்வதுதான் மோட்சத்தை அடைகிறதுக்கு மார்க்கம்னு சொன்னால், பொருளை சம்பாதிச்சா தானே தியாகம் பண்ண முடியும். அப்போ பொருள் இல்லை அப்படின்னா எப்படி தியாகம் பண்ணுறதுன்னா, அப்போ பொருளை எதுக்கு சம்பாதிக்கிறோம்? தியாகம் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறோம். தியாகத்தினுடைய விளைவு தேன தியக்தேன புஞ்சீதாகா, தியாகத்தினால் ஒருவன் தன்னை காத்து கொள்கின்றான். பிறகு 3வதான பிரார்த்தனை மாணவர்கள் தேவை என்ற பிரார்த்தனை. அதில் எப்படிப்பட்ட மாணவர்கள் எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யப்பட்டது. அது எதற்காக என்றால் இந்த ஞானம் தொடர வேண்டும், பரம்பரையாக இந்த ஞானம் செல்ல வேண்டும் என்பது. இறுதியாக நாம் பார்த்த பிரார்த்தனை ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முதல் 3 பிரார்த்தனை சாதன பிரார்த்தனை, கடைசி பிரார்த்தனை சாத்திய பிரார்த்தனை. முதல் 3ஐ அடைவதே வாழ்க்கையின் லட்சியமல்ல, அதை கொண்டு அடையப்பட வேண்டியது சாத்தியம். அது இறுதியாக பிரார்த்தனை செய்யப்பட்டது. உபனிஷத்தில் சாதனையினாலே ஒருவன் சாத்தியத்தை அடைய முடியாது என்பதற்கு பல இடங்களில் சாதனைகளையும் கூட எதெல்லாம் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணணுமோ அதனால மோட்சத்தடைய முடியாது என்று உபனிஷத் சொல்லும். எஸ் சந்தசாங்கிற மந்திரத்தில் நம்ம எவ்வளவு முக்கியத்துவத்தோட மேதா வேணும்னு படித்தோம். அதை படித்த உடனே நமக்கு என்ன ஆர்வம் வரணும்?
மேதா சக்தி வேண்டும், ஆகவே அதை ஜபம் பண்ணணும்னு ஆர்வம் வர்ற அளவு நம்ம படித்தோம். வேறொரு உபனிஷத் என்ன சொல்லுது? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. பூரி விஸ்ருவம்னு படித்தோம், மீண்டும் மீண்டும் கேட்கணும், மேதா சக்தி வேணும்னு படித்தோம். பிறகு ஒரு உபனிஷத் என்ன சொல்லுது? இந்த ஆத்மாவானது மேதையினால் அடையப்பட முடியாது, மீண்டும் மீண்டும் கேட்பதினால் அடையப்பட முடியாது என்றெல்லாம் சொல்கின்றது. அதுதான் உபனிஷத்து பேலன்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஒன்று தேவைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு அதையவே பிடிச்சிட்டு இருப்போம். பிறகு உபனிஷத் சொல்லுது, உன்னை எவ்வளவு தூரம் பிடிக்கணுமோ அவ்வளவு தூரம்தான் பிடிக்கணும், அதுக்கு மேலே விட தெரியணும். அந்த விட தெரியணும், விட்டு பழகணும். அதற்காக உபனிஷத் சொல்கின்றது மேதையினால் அடைய முடியாது. காரணம் என்ன? மேதை, சாஸ்திரத்தை கேட்பது, இவைகளெல்லாம் சாதனம். சாத்தியம் என்ன? பிரவிஷ பிரவிஷாணி, ஈஸ்வரனுடன் ஒன்றாவதுதான் சாத்தியம். ஆகவே முதல் 3 சாதன பிரதானம், கடைசி சாத்தியம். இவ்விதம் 4வது அணுவாகம் முழுவதும் பிரார்த்தனை. இனி நாம் அடுத்த அணுவாகத்திற்கு செல்லலாம். 5வது அணுவாகம். भूर्भुवस्सुवरिति वा एतास्तिस्रो व्याहृतयः. तासामुखस्मै तां चतुर्थीम् माहाचमस्य प्रवेदयते. मह इति तद्ब्रह्म स आत्मा अङ्गान्यन्या देवताः. இந்த 5வது அணுவாகத்தில் உபாசனம் வருகின்றது. ஒரு உபாசனையை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே சம்ஹிதா உபாசனை என்ற உபாசனை பார்த்தோம். அதே போல இங்கும் ஒரு விதமான தியானம், உபாசனை. இங்கு வருகின்ற உபாசனைக்கு வியாஹிருதி உபாசனம் என்று பெயர். இந்த உபாசனைக்கு வியாஹிருதி உபாசனம் என்பது பெயர். ஒவ்வொரு உபாசனைக்கும் பெயர் இருக்கும். எப்படி சம்ஹிதோபாசனம்னு படித்தோம், அதே போல இந்த உபாசனைக்கு வியாஹிருதி உபாசனம். வியாஹிருதி என்றால் சில மந்திரங்களுக்கு வியாஹிருதி என்று பெயர். 4 மந்திரத்திற்கு வியாஹிருதி என்று பெயர். ஆகவே வியாஹிருதி என்பது 4 மந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர். மந்திரம்னா நம்ம பெருசாக இருக்கும் நினைப்போம். மிக மிக சிறிய மந்திரங்கள், அதற்கு வியாஹிருதி என்று பெயர். இந்த வியாஹிருதி என்பது 4 சிறு சொற்களை கொண்ட மந்திரங்கள். அந்த மந்திரத்தில் தேவதைகளை நாம் ஏற்று வைத்து தியானம் செய்கின்றோம். அதுதான் வியாஹிருதி உபாசனம். இங்கு வியாஹிருதி அல்லது மந்திரங்கள் ஆலம்பனமாக இருக்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா உபாசனையை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். உபாசனைன்னு சொன்னாவே உங்கள் மனதில் 3 கேள்வி வரணும். உபாசகன், ஆலம்பனம், தேவதா. யார் இந்த உபாசனை செய்வார், யாருக்கு இந்த உபாசனையில் என்ன பலன் சொல்லியிருக்கோ அது அவர்கள் செய்வார், அது முக்கியமல்ல. பிறகு ஆலம்பனம் என்ன, எதில்
நாம் எதை எடுத்துக்கொண்டு மனதில் தியானிக்க வேண்டும், பிறகு எடுத்துக்கொண்ட பொருளில் எந்த தேவதையை தியானிக்க வேண்டும், அது உபாசிய தேவதா. இங்கு ஆலம்பனமாக இருப்பது வியாகிருதி மந்திரங்கள். பிறகு தியானிக்கப்பட வேண்டியது விதவிதமான தேவதைகள் வரும். ஆகவே விதவிதமான தேவதைகள் வர இருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லலாம். ஆகவே நம்ம புரிந்து கொள்வதற்காக தேவதை ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பன்கிறவர் யார்? எல்லா தேவதையையும் சேர்த்து பார்த்தா அவர் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பன்கிற தத்துவமே விதவிதமான தேவதைகளாக இருக்கின்றது. ஆகவே விதவிதமான தேவதைகளை சமஷ்டி நோக்கில் பார்த்தால் ஹிரண்ய கர்ப்பன் தேவதையாக இருக்கின்றார். பிறகு ஆலம்பனமாக இருப்பது வியாகிருதி என்கின்ற மந்திரங்கள். இதுதான் அறிமுகம். இனி இந்த வியாகிருதி என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த உபாசனைக்குள்ள செல்லலாம். இந்த உலகத்தை பிரளயத்திற்கு பிறகு முதல் படைக்கும் பொழுது பிரம்மாஜி, இந்த உலகத்தை படைக்கின்ற பிரம்மா என்ன செய்தாராம்? 3 சப்தத்தை எழுப்பினார். எடுத்த உடனே 3 சப்தம் போட்டாராம். அவர் செய்த சப்தம் பூஹு புவக சுவக. இதுதான் அவர் முதலில் எழுப்பிய சப்தம். இந்த உலகத்தை படைக்கணும் என்று அவர் முடிவு செய்து உலகத்தை படைத்தவுடன் 3 சப்தங்களை அவர் எழுப்பினார். அன்ற 3 சப்த பூஹு புவக சுவக என்பது சப்தம். நாளடைவில் இவைகளெல்லாம் பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு பிரசித்தி அடைஞ்சது. அதெல்லாம் பிறகு லோகங்கள் வந்ததற்கு பிறகு முதலில் அவர் என்ன செய்தார்? இந்த 3 சப்தத்தை செய்தார். இந்த சப்தமே மங்கள ரூபமானது. ஆகவே 3 மங்களமான சப்தத்தை அவர் எழுப்பினார். இந்த 3 சப்தம்தான் வியாகிருதி என்று சொல்லப்படுகிறது. இப்போ வியாகிருதி என்றால் உலகத்தை படைக்கும் பொழுது பிரம்மதேவனால் முதலில் எழுப்பப்பட்ட 3 சப்தங்கள். உண்மையிலேயே இந்த 3 தான் வியாகிருதி. வியாகிருதியில் பிரசித்தி இந்த 3 தான். பிறகு இனியொரு வியாகிருதியும் வர இருக்கின்றது. முதலில் இந்த 3 சப்தத்தை எழுப்பினார். பிறகு வேறொரு மகரிஷி இந்த மந்திரத்தில் வர இருக்கின்றது. மாகா சமஸ்யக என்பவர் மகக என்கின்ற இனியொரு சப்தத்தையும் கொடுத்தார். அதுவும் வியாகிருதி என்ற பெயரை அடைகின்றது. ஆகவே ஒரிஜினலாக இருக்கிறது 3 வியாகிருதிகள், பூஹு புவக சுவக. பிறகு வந்த ஒரு ரிஷி மகக என்கின்ற சப்தத்தை எழுப்பினார். அது 4வது வியாகிருதி. இவ்விதம் 4 மந்திரங்களுக்கு வியாகிருதி என்று பெயர். இப்போ வியாகிருதி என்று சொன்னால் இந்த 4 சொற்களை குறிக்கும். இந்த 4 சொல்லும் சேர்ந்து வியாகிருதி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முதலில் வியாகிருதியாக இருந்தது 3 தான். ஆரம்பத்தில் பிரம்மா சொன்னது பூஹு புவக சுவக. பிறகு 4வது மகக என்பது வந்தது. இனி வியாகிருதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். 4 பொருளை நாம் பார்க்கலாம். வியாகிருதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இப்போ வியாகிருதி என்றால் இந்த 3 சப்தம், பிறகு மகக என்கின்ற 4வது சப்தத்தை குறிக்கும். இந்த ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இது பார்த்தோம் வியாகிருதியினுடைய பொருள். இனி வியாகிருதி என்றால் என்ன, அல்லது எதற்காக இந்த சப்தங்களை வியாகிருதின்னு சொல்கிறோம்? வேறு ஏதாவது சொல்லுல சொல்லாமல் வியாகிருதின்னு சொல்வதற்கு காரணம் என்ன, அதை பார்ப்போம். முதல் பொருள், வியாகிருதி என்றால் உச்சாரணம் என்று பொருள்.
வியாகிருதி என்பதற்கு வியாகரணம். வியாகரணம் என்றால் உச்சாரணம். உச்சாரணம் என்பது பொருள். ஆகவே வியாகிருதி என்பதற்கு முதல் பொருள் உச்சாரணம். இந்த 3 மந்திரங்கள், இந்த 3 சொற்களை நாம் உச்சரிப்பதனால் அல்லது முதல் பிரம்மாவினுடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டதனால் இதற்கு வியாகிருதி என்று பெயர். வேதத்திலையும் கர்மகாண்டத்திலையும் பிரசித்தமா பூஹு புவக சுவகா தான் பிரசித்தம். பிறகு இந்த இடத்துல 4வது வியாகிருதியும் சேர்ந்துக்குது. ஆனால் நமக்கு இப்போ 4 வியாகிருதிகள். இதை ஏன் வியாகிருதின்னு சொல்கிறோம்? உச்சரிக்கப்பட்டதனால் வியாகிருதி முதல் பொருள். இரண்டாவது பொருள், விதவிதமான கர்மங்களில் இந்த மந்திரம் பயன்படுத்தப்படுவதனால் இதற்கு வியாகிருதி என்று பெயர். கர்மகாண்டத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பூர் புவ சுவக இல்லாமல் எந்த மந்திரமும் இருக்காது. எந்த யாகத்திலையும் ஏதோ இந்த சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். 4 யாகத்தை வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சொல் உங்கள் அறியாமல் காதில் விழுந்திருக்கும். காரணம் என்ன? கர்மகாண்டத்தில் இந்த மந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதனால் இதற்கு வியாகிருதி என்று பெயர். விவிதே கர்மணி ஆஹ்ரியந்தே பிரயுஜ்யந்தே இது வியாகிருதிஹி. விவிதே கர்மணி என்றால் விதவிதமான கர்மத்தில், ஆஹ்ரியந்தே பிரயுஜ்யந்தே பயன்படுத்தப்படுவதனால் இதற்கு வியாகிருதி என்று பெயர். இப்போ 2வது பொருள், விதவிதமான கர்மங்களில் எது பயன்படுத்தப்படுகிறதோ அது வியாகிருதி. இந்த மந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதனால் இதற்கு வியாகிருதி என்று பெயர். இனி 3வது பொருள், ஹரதி பாபாணி இது வியாகிருதி. இதை உச்சாரம் செய்வதனால் நம்முடைய பாபங்கள் எடுக்கப்படும், நீங்கப்படும். ஆகவே இதற்கு வியாகிருதி. ஹிரு என்றால் ஹரதி, டு டேக் அவே, எடுக்கப்படும், டு ரிமூவ். இதை உச்சாரம் செய்வதனால், ஜபிப்பதனால் நம்முடைய பாபம் நீக்கப்படும். ஆகவே இதற்கு வியாகிருதி. அந்த ஹிரு அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் எடுத்தல், நீக்குதல். ஹரதி பாபாணி, நம்முடைய பாபத்தை நீக்குவதனால் இதற்கு வியாகிருதி. அது சும்மா நம்முடைய பாபத்தை நீக்கிறாது, அதை உச்சாரணம் பண்ணாதான் நம்முடைய பாபம் நீங்கும். ஆகவே இந்த சப்தங்களை ஜபம் செய்வதனால் நம்முடைய பாபம் நீங்கும். ஆகவே வியாகிருதி. இனி 4வது பொருள், இது பொருளற்ற மங்கள சப்தம். 4வது பொருள் என்ன தெரியுமோ? பொருள் இல்லை. 4வது பொருள், பொருள் கிடையாது, ஒரு மங்கள சப்தம். மங்கள சப்தம்னா பூர் புவ சுவகன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னு கேட்கக்கூடாது. அந்த சப்தமே மங்களமா. அதனால தான் தயானந்த சாமிஜி சொல்லுவார்கள், இந்த நாதஸ்வரம் இருக்கே அந்த சப்தமே மங்கள சப்தமா. அதனால அது தப்பாக வாசிக்கிறான் சரியாக வாசிக்கிறான் எல்லாம் சொல்லவே வேண்டாமா. காரணம் என்ன? யார் எடுத்து நாதஸ்வரத்தை ஊதி அதிலிருந்து சப்தத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது போதுமா, அது மங்களமா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வந்தாவே அது மங்கள சப்தம், அதில் குறையையே நம்ம பார்க்க வேண்டான்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த நாதஸ்வர சப்தத்தை கேட்டாவே மங்கள சப்தம்னு புரிஞ்சுக்கிறோம் அல்லவா. இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நாதேஸ்வரமாக வாசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் ஏதாவது மங்களமான காரியமானா தானே நாதேஸ்வரத்தை வாசிக்கிறார்கள். அவ்விதம் நாதேஸ்வரத்தை கேட்ட உடனே ஏதோ ஒரு மங்களமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த சப்தமே மங்களத்தை காட்டுகிறது. அதே போல இந்த 4 வியாகிருதிகள், இந்த சப்தமே மங்களத்தை கொடுக்கின்றது. வேதத்தில் இனியொரு சப்தமும் பிரசித்தி, அத என்ற சப்தமும் மங்களம் என்று சொல்வார்கள். சில சாஸ்திரமெல்லாம் அத என்று துவங்கும். அத என்று துவங்குவதற்கு பல அர்த்தம் இருக்கும், அதில் மங்களார்த்தமும் இருக்கின்றது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று அத என்று துவங்கினாலே அந்த அதங்கிற சொல்லுக்கே மங்களம்னு அர்த்தம். அதே போல வியாகிருதி என்றால் மங்கள சப்தம். ஆகவே இந்த
அர்த்தத்தை கொண்ட வியாகிருதி என்ற சொல் 4 மந்திரங்களை குறிக்கின்றது. இனி மந்திரத்திற்குள் செல்வதற்கு முன் எப்படி உபாசனை அமைந்துள்ளது என்று பார்த்துருவோம். பிறகு இந்த மந்திரங்களுக்குள்ள சென்றால் சுலபமாக இருக்கும். இதை பார்ப்பதற்கு அங்கக அங்கி என்ற கான்செப்ட், அந்த தத்துவத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கம் என்றால் பகுதி, அங்கி என்றால் அவைகளை உடையவன். நம்ம தமிழ்ல அங்கம்னு சொல்லுவோம். கை கால்களெல்லாம் எதுக்கு? நமக்கு அங்கம், நம்முடைய ஒரு அங்கமாக பகுதியாக இருக்கின்றது. அங்கி என்றால் என்ன? அந்த அங்கத்தை உடையவன். இப்போ அங்கம் என்றால் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லவா, பகுதிகள், பார்ட். அங்கி என்றால் வோல் டோட். மரம்னு பார்த்தா அது அங்கம், அதில் இருக்கிற கிளைகள் இலைகள் இதெல்லாம் அங்கம். அதனுடைய டோட்டல் அந்த நடு பகுதி. பிறகு அங்கங்களையும் விட்டுறக்கூடாது, அங்கங்களையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தால் அங்கி என்று சொல்லப்படும். அங்கி என்றால் அங்கத்துடன் கூடியவனுக்கு அங்கி என்று பெயர். அப்படி நம்முடைய உடல்ல எது அங்கம்? கைகள், கால்கள், விரல்கள் இதெல்லாம் அங்கம். அங்கி என்பது யார்? இவைகளையெல்லாம் உடைய நாம் அங்கி. இதில் கொஞ்சம் அங்கின்னு சொன்ன உடனே அங்கத்திலிருந்து வேறுபட்ட மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே வேறுபாடு கிடையாது. நான் தானே அங்கி, என்னுடைய கை அங்கந்தானே, வீட்டிலேயே வச்சுட்டு இங்கே வர்றனே அப்படி சொல்ல முடியாது. இது நம்மோடு சேர்ந்து இருக்கின்றது. சில சமயங்களெல்லாம் அங்கத்தை கழட்டி வைக்கலாம். சில பேர்த்துக்கு இந்த கண்ணில் இருக்கிற ஸ்பெக்ஸ் இருக்கே, அது அங்கம் மாதிரி இருக்கும், அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதை வீட்டில் வச்சுட்டும் கூட வரலாம். அப்படி அங்கம் என்றால் நம்முடன் சேர்ந்து இருக்கின்றது. அங்கி என்றால் யார் அங்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கி என்று பெயர். இனி இந்த 4 வியாகிருதி இருக்கின்றது. அதில் மகக என்கின்ற வியாகிருதி அங்கியை குறிக்கும். அங்கி என்றால் அங்கத்தை உடையவனை குறிக்கும். பூர் புவ சுவக என்கின்ற 3 வியாகிருதிகள் அங்கத்தை குறிக்கும். ஆகவே இப்போ முதல்ல பிரம்மாஜி கொடுத்தது அங்கமாக போயிடுது, பின்னாடி வந்த மாகா சமஸ்யகங்கிற ரிஷி கொடுத்தது அங்கி ஆயிடுது. அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. உபாசனைன்னு சொன்னால் அதை எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் நம்ம செய்யணும். ஆகவே இங்கு மகக என்ற சொல் அங்கியை குறிக்கும், அங்கத்தை உடையவனை குறிக்கும். பூஹு புவக சுவக என்பது அங்கத்தை குறிக்கும். இப்பொழுது முதலில் ஒரு 4 தேவதைகள் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 4 தேவதைகளை எடுத்துக்கொண்டு அதில் 4 தேவதைகளிலேயே முக்கியமான தேவதை, அங்கமாக இருக்கின்ற தேவதைகள் 3, அங்கியாக இருக்கின்ற தேவதை 1 இருப்பார். அவரை மகங்கிற இடத்துல வச்சு தியானம் பண்ணணும். பிறகு அங்கமாக இருக்கின்ற 3 தேவதைகளை எடுத்து பூஹு புவக சுவகங்கிற இடத்துல தியானம் பண்ணணும். ஆகவே முதல்ல என்ன செய்வோம்? 4 மந்திரங்கள் நம்ம கையில் இருக்கு. 4 தேவதைகள் சொல்லப்படும். இந்த 4 தேவதைகளில் 3 தேவதைகள் அங்கமான தேவதைகள், சபார்டினேட் மாதிரி. பிறகு மாஸ்டர் மாதிரி இருக்கிற இனியொரு தேவதை வருவார். அவரை எடுத்து மகங்கிற இடத்துல வைக்கணும். மீதி 3 தேவதைகளை பூஹு புவக சுவகங்கிற இடத்துல வச்சு தியானம் பண்ணணும். ஆகவே ஒரு செட்டில் என்னாகும்? 4 தேவதைகள் வரும். இப்படி 4 உபாசனைகள் இதில் வருகின்றது. இப்போ முதல்ல ஒரு தேவதைகள் வரும். அந்த 4 தேவதைகள் 4 தேவதைகளை அங்கியா உபாசனை செய்வோம். பிறகு இனியொரு 4 தேவதைகள் வரும். இனியொன்று 4, இனியொரு 4ன்னு சொல்லி 4 தேவதைகள் 4 விதத்தில் வரும். அப்போ இந்த உபாசனையை முடித்தா மொத்தம் எவ்வளவு தேவதையை நம்ம தியானம் பண்ணியிருப்போம்?
16 தேவதைகளை நாம் தியானம் செய்திருப்போம். ஆகவே 16 தேவதைகள் 4 செட்டா பிரிஞ்சு அதிலையும் 3 ஒன்றாக பிரிந்து நாம் தியானம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கு வர இருக்கின்றது. முதல்ல இந்த லோக சம்பந்தமான பொருள்கள் எடுத்துக்கொள்ளப்படும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எடுத்துக்கொண்டு இந்த லோக சம்பந்தமான தேவதைகள், பிறகு அதற்கு ஒரு அங்கி தேவதை வரும். பிறகு அக்னி, வாயு முதலிய தேவதைகள் எடுத்துக்கொள்ளப்படும். பிறகு 3 வேதம் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு பிராணன் எடுத்துக்கொள்ளப்படும். நம்மளுடைய பிராணன் எல்லாம் அங்கமாக இருக்கும். அதற்கு அங்கி என்ன என்று அந்த உபாசனையில் பார்க்கலாம். அவ்விதம் லோக, தேவ, வேத, பிராண இந்த 4 டாபிக் வர இருக்கின்றது. அதிலோகம் முதல் டாபிக். அதிலோகம் என்றால் லோகம் சம்பந்தமான தியானம். இரண்டாவது அதிதேவம், சில தேவதைகள் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படும். மூன்றாவது அதிவேதம், வேதத்தை நாம் எடுத்துக்கொண்டு தியானம் செய்வோம். 3 வேதங்களே அங்கமாயிரும். பிறகு அதுக்கு அங்கி யார், அந்த இடத்துல பார்ப்போம். பிறகு பிராணன், 3 விதமான பிராணனை எடுத்துக்குவோம். இந்த பிராணனுக்கு முக்கியமாக என்ன காரணம், அங்கி யார், அதையும் பிறகு பார்ப்போம். இவ்விதம் 4 டாபிக், 4 தலைப்பின் கீழ் விதவிதமான தத்துவங்களை எடுத்துக்கொண்டு 4 வியாகிருதிகளில் அங்கி பாவனையில் நாம் தியானம் செய்ய வேண்டும். இந்த முகவுரையுடன் இப்பொழுது நம்ம செல்லலாம் 5வது அணுவாகத்திற்குள். நம்ம படித்த பகுதி வரையும் பார்ப்போம். பூர் புவ சுவக இதி வா ஏதாஹா திஸ்ரக வியாஹ்ருதயக. பூஹு புவக சுவக இதி, இதி என்றால் என்று. நம்ம வியாகிருதி அப்படிங்கிற சொல்லுக்கு தான் 4 பொருள் பார்த்தோம். நம்ம குழம்பிக்க கூடாது. பூஹு புவக சுவகங்கிறதுக்கு 4 அர்த்தத்தை பார்த்துருக்கோம்னு அல்ல. இவைகளை வியாகிருத்தின்னு சொல்றதுக்கு என்ன காரணம், அந்த வியாகிருத்தினா என்னங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். பூஹு புவக சுவகங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. பிறகு என்னன்னா அதெல்லாம் மங்களத்தை குறிக்கும். பூஹுன மங்களம், புவகன மங்களம், சுவகன மங்களம். அதை நம்ம அங்கமாக கற்பனை பண்ணலாம். அவைகளை லோகமாக சொல்லலாம். பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு பேர் கொடுக்கலாம். ஆனால் இந்த 3 சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. வியாகிருதிங்கிறதுக்கு 4 அர்த்தம் பார்த்தோம். இந்த 3 சப்தத்துக்கு அர்த்தம் அல்ல. பிறகு மங்களத்தை எழுப்ப வேண்டும் சொல்லி சப்தம் போட்டார். ஆகவே 3 சப்தங்கள் பூஹு புவக சுவக இதி. ஏதாகா என்றால் இந்த, ஏதாகா என்றால் இந்த. இதில் வா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதை சமஸ்கிருதத்தில் பிரித்தோம்னா வை. வை ஏதாகா என்றால், வை என்றால் பிரசித்தியை குறிக்கின்றது. இந்த உபாசனையெல்லாம் நம்ம பண்ணோம்னா புரிந்து உபாசனையை புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். வேதத்தை அத்தியனம் செய்தவர்களுக்கு, அந்த சப்தத்திலேயே இருப்பவர்களுக்கு பூர் புவ சுவக என்றால் அந்த சப்தம்தான் மனசில் ஓடிட்டே இருக்கும். காரணம் என்ன, விதவிதமான கர்மங்களில் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆகவே உபனிஷத் சொல்கிறது வா என்றால் வை, பிரசித்தமான இந்த ஏதாகா. திஸ்ரக என்றால் 3, திஸ்ரக என்றால் 3. வியாஹ்ருதயக, வியாகிருதிகள் இருக்கின்றன, சந்தி. இந்த 3 வியாகிருதிகள் பிரசித்தமாக இருக்கிறது. உபனிஷத் அடுத்த பகுதியில் தான் உபாசனையை அறிமுகப்படுத்தும். உபாசனையை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இப்படி 3 வியாகிருதி இருக்கு, 4வது வியாகிருதி ஒன்று இருக்கு, அதில் 3 வியாகிருதிகளை அங்கமாகவும் இனி ஒன்று அங்கியாகவும் கொள்ள வேண்டும்னு நமக்கு முகவுரையை சொல்லிட்டு பிறகு எந்தெந்த தேவதைகளின் அறிமுகப்படுத்தும் பிறகு. ஆகவே இது உபனிஷத்தே உபாசனைக்கு அடித்தளம் போடுகிறது. இப்படி 3 வியாகிருதிகள் பிரசித்தமாக இருக்கின்றது.
பிறகு இனி 4வது வியாகிருதிய ஒரு ரிஷி உச்சாரணம் செய்து கொடுத்தார். அது அடுத்த பகுதியில் வருகின்றது. தாசாம். தாசாம் என்றால் இந்த 3 வியாகிருதிகள் இருக்கும் பொழுது 4வதாக ஒன்று வருகின்றது, இந்த 3க்குள் இனி ஒன்று சேர்த்தப்படுகிறது என்பதற்காக சொல்லப்படுகிறது. தாசாம், இந்த 3 வியாகிருதிகளுக்குள். பிறகு சில சொற்கள் எல்லாம் வருது, ஊ ஹ ஸ்ம, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொள்ளணும். ஊ அப்படின்னு ஒரு சொல், ஹ அப்படிங்கிறது ஹஸ்மை அப்படின்னு பிரிக்கக்கூடாது. ஊ ஹ ஸ்மை, இவைகளெல்லாம் என்னவா சங்கரர் சொல்றார், உபனிஷத் ஞாபகப்படுத்துதான், ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லுதான். நம்ம சில பேர் ஏதாவது டெலிஃபோன் நம்பரோ ஏதாவது வீடு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அட்ரஸ் கேட்டால் ஆ ஊன்னு கொஞ்சம் இழுப்பம் அல்லவா, அப்படி இழுக்கிறது எதை குறிக்குதுன்னா ஞாபகப்படுத்திக்கிறது. அப்படி ஞாபகப்படுத்துறது தான் இந்த ஊ ஹ ஸ்மை என்பது. இப்போ உபனிஷத் அப்படி இழுக்குது, ஊ ஹ ஸ்மை. இனிமேல் நம்மளை ஏதாவது தெரியலனா ஊ ஹ ஸ்மைன்னு சொல்லி இழுக்கலாம். காரணம் என்ன, விருத்தானு கதனம், நடந்ததை நினச்சி பார்த்து உபனிஷத் சொல்லுதான். இது எதற்கு இப்படியெல்லாம் சொல்கிறதுன்னு சொன்னால், வேதத்தில் ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் இந்த சொல்லுக்கெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் கிடையாது, அதுதான் ரகசியம். அப்போ சங்கரர் என்ன பண்ணுறார், உபனிஷத் இப்படி ஞாபகப்படுத்தி கொள்ளுது, ஞாபகப்படுத்துறதுக்காக ஊஹாஸ்ம அப்படியெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லுவார்கள். எந்த சொல்லுக்கும் அர்த்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அர்த்தம் இல்லாத சொல்ல வந்தால் என்ன பண்ணுறதுனா, ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. தாம் சதுர்த்தீம், இந்த 3க்குள் தாம் சதுர்த்தீம் என்றால் இந்த 4வதை, ஏதாம் சதுர்த்தீம் அல்லது தாம் சதுர்த்தீம் மாகாசமஸ்யக பிரவேதயதே. மாகாசமஸ்யக என்பது ஒரு ரிஷியினுடைய பெயர். மாகாசமஸ்யக என்பவர் பிரவேதயதே என்றால் கொடுத்தார், பார்த்தார், அறிந்தார், ததர்ஷ. இவருக்கு எப்படி ஏன் இப்படி பெயர் வந்ததுன்னு சொன்னால், மகாசமஸ்யக அப்படின்னு ஒருவருக்கு பெயர், அவருடைய புள்ளை மாகாசமஸ்யக. மகாசமசக மகாசமசக என்பவருடைய புத்திரன் மாகாசமஸ்யக. பிறகு அப்பாவுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்கலாமே. மகாசமசகன் எதுக்கு பேர் வந்ததுன்னு சொன்னால், மகா என்றால் பெரியதுன்னு அர்த்தம். சமஸ் என்றால் யாகத்துக்கு நம்ம திரவியங்களையோ பொருள்களை போடுறதுக்கு பயன்படுத்துகின்ற கருவிக்கு சமஸ் என்று பெயர். அவர் கையில் பெரிய சமஸை வச்சிருந்தாராம். அது எதை காட்டுதுன்னா, அவர் ஒரு பெரிய யாகம் செய்கின்ற ரிஷி என்பதை காட்டுகின்றது. கையில் ஒரு பெரிய சமஸை வச்சிருந்தா அதை எதை காட்டும், அவர் ஒரு பெரிய ரிஷிங்கிறத காட்டும். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்தந்த கருவி எடுத்துகிட்டு போகிறார்கள் அல்லவா. மேசன் கையில் வச்சிருக்கிறத பார்த்தாவே ஓஹோ இவர் மேசன்னு புரிஞ்சுக்கோம் அல்லவா. அப்படி ஒரு பெரிய சமஸை கையில் வச்சிருந்தா ஒரு பெரிய யாகம் செய்பவர் அர்த்தம். அப்படி மகா சமசக என்றால் யாகம் செய்வதற்கான பெரிய சமசை உடையவர். அவருடைய புத்திரன் மாகா சமஸ்யக. இதெல்லாம் எதற்குன்னு சொன்னால், அப்படி ஒரு பெரிய யாகம் செய்கிற ரிஷி பரம்பரையில் வர்றவர்னால தான் இப்படிப்பட்ட மந்திரத்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நானும் ஒரு வியாகிருதி சொல்கிறேனே அப்படின்னெல்லாம் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு ரிஷி சொன்னால் தான் வியாகிருதி. அவர் அர்த்தம் இல்லாமல் சொன்னாலும் அது மங்களமான சப்தம். பிறகு சங்கரர் இனியொரு கருத்தையும் சொல்கிறார். இந்த இடத்துல மாகாசமஸ்யக அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணம், இந்த உபாசனை செய்யும் பொழுது இந்த ரிஷியையும் மனசில் நினச்சிக்கணுமா. ரிஷேகே அனுஸ்மரணம் உபாசனா அங்கம்னு சொல்கிறார். இந்த ரிஷியையும் மனசில் நினச்சி உபாசனை பண்ணணுமா. அது கிராட்டிடியூட். ஏன்னா அந்த ரிஷி இந்த மந்திரத்தை கொடுத்தார். ஆகவே உபாசனை பண்ணும்போது ரிஷியினுடைய பேரையும் மனசில் வச்சுட்டு ஞாபகப்படுத்திட்டு உபாசனை செய்ய வேண்டும். பிரவேதயதே என்றால் கொடுத்தார். இங்கே நிகழ்காலத்தில் இருக்குது, அதை நம்ம இறந்த காலத்தில் புரிஞ்சுக்கணும்.
அவர் கொடுத்தார், பார்த்தார், அறிந்தார். பிறகு அவர் கொடுத்த அந்த நான்காவது வியாகிருதிக்கு என்ன பெயர்? மக இதி. இதி என்றால் இந்த மந்திரத்தை கொடுத்தார். எதை கொடுத்தார்? மகஹ இதி. அங்க மகன்னு மட்டும் இருக்கு, அந்த ஹ அப்படிங்கிறது போயிருக்கு, சந்தியில் உள்ள விசர்க்கம் லோபமாயிருக்கு. மகஹ இதி. ஆகவே மகஹ என்று நான்காவதான சதுர்த்தீம் என்றால் ஏற்கனவே 3 வியாகிருதி பிரம்மானால சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்காவது வியாகிருதியை மாகா சமஸ்யகங்கிற ரிஷி கொடுத்தார். இனி அடுத்த சொல், இந்த மகங்கிற வியாகிருதியை எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்ற பகுதி வருகின்றது. தத் பிரம்ம ச ஆத்மா. இங்க தது என்ற சொல் மகங்கிற வியாகிருதியை குறிக்கின்றது. இந்த மகங்கிற வியாகிருதி பிரம்ம. இந்த இடத்துல பிரம்ம என்று சொன்னால் பெரியது என்று பொருள். பெரியது. அடுத்த சொல் சக ஆத்மா. ஆத்மா என்ற சொல்லும் மகக என்ற வியாகிருதிக்கு அடைமொழி. இந்த மகங்கிற வியாகிருதி எப்படிப்பட்டதா? ஆத்மா. இங்கு ஆத்மா என்றால் வியாபிக்கின்றது என்று பொருள். ஆகவே மகங்கிற வியாகிருதி பிரம்மனாகவும் ஆத்மாவாகவும் இருக்கின்றது. இங்கெல்லாம் நம்ம ஜீவ பிரம்ம ஆத்மா அதையெல்லாம் கொண்டு வரக்கூடாது. மகங்கிற வியாகிருதி பிரம்ம இஸ் ஈக்குவல் டு பிருகத், பெரியது. பிறகு மகங்கிற வியாகிருதி ஆத்மாவாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மகங்கிற வியாகிருதி அங்கியாக ஆகும். அங்கின ஞாபகம் இருக்கோ? அங்கம், அங்கி, அங்கத்தை உடையவன். இந்த அங்கிக்கு 2 குணம். ஒன்று அங்கத்தை விட பெரியது. உண்மைதானே? கை என்னுடைய அங்கம்னு சொன்னா நான் கையை விட சின்னதாக இருப்பேனா பெருசாக இருப்பேனா? கண்டிப்பாக அங்கத்தை விட அங்கி பெரியவன். ஆகவே அங்கி பெரியதாக இருப்பதனால் பிரம்ம என்று சொல்லப்படுகிறது. பிருகத்வாத். பிறகு அங்கம் ஒரு இடத்துல தான் இருக்கும், அங்கி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பான். இப்போ என்னுடைய கை ஒரு இடத்துல தான் இருக்கும், நான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருப்பேன் அங்கியாக இருந்தால். ஆகவே இந்த அங்கியானது வியாபித்து இருப்பதனால் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஆத்மா என்றால் வியாப்னோதி இது ஆத்மா. எது வியாபிச்சிருக்குமோ அது ஆத்மா, எது பெரிதாக இருக்குமோ அது பிரம்ம. அவ்விதம் மகக என்ற வியாகிருதி பெரிதாகவும் வியாபித்தும் இருக்கின்றது. அப்படி என்றால் பூர்புவக சுவகங்கிற வியாகிருதிக்கு என்ன நிலை? அடுத்த சொல் அங்காணி அந்யாகா தேவதாகா. அங்காணி அந்யாகா வியாகிருதயக. பூர்புவ சுவக என்பது அங்கங்களாக இருக்கின்றது. அந்யாகா என்றால் மற்ற வியாகிருதிகள் அங்கமாக இருக்கின்றது. இங்கு தேவதாகா என்று சொல்லப்படுகிறது. காரணம், இந்த 3 வியாகிருதிகளில் விதவிதமான தேவதைகளை பார்க்க போகிறோம். ஆகவே பூர்புவ சுபகங்கிறதுல எந்தெந்த தேவதைகள் சொல்லப்படுமோ அந்தந்த தேவதைகளையெல்லாம் அங்கமாக புரிந்து கொள்ள வேண்டும், பகுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். மகங்கிற இடத்துல எந்த தேவதை வருதோ அதை பிரம்மனாக ஆத்மாவாக, இந்த பிரம்ம ஆத்மாவை சுருக்கி சொன்னோம்னா அங்கியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சாரம். ஆகவே இதுவரைக்கும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது? பூர்புவ சுவக என்று 3 வியாகிருதிகள் இருக்கின்றது. அந்த 3இல் 4வதாக மாகாச்சமஸ்யக என்பவர் மகக என்ற 4வது வியாகிருதியை கொடுத்துள்ளார். இப்பொழுது நம்ம கையில் 4 வியாகிருதிகள் இருக்கின்றது.
இந்த மகங்கிற வியாகிருதியினுடைய தன்மை அங்கியாக இருப்பதனால் அது பிரம்ம, அது ஆத்மா, அது பெரிதாகவும் வியாபிப்பதாகவும் இருக்கின்றது. மற்ற வியாகிருதிகள் அங்கமாக இருக்கின்றது என்று உபனிஷத் உபாசனைக்கு அடித்தளம் போட்டாச்சு. இனி நமக்கு என்ன வரப்போகுது? 4 பகுதிகள். ரொம்ப சிம்பிள், இதில் விசாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 தேவதை வரும். பூர்புவ சுவகங்கிற இருக்கிற இடத்துல வர்ற தேவதைகள் அங்கம், மகங்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற தேவதை அங்கி. இந்த அங்கி தேவதையினால் அங்கமான தேவதைகள் காக்கப்படுகிறது. இப்படி வர இருக்கின்றது வரிசையாக. இனி நாம் ஒவ்வொரு தியானத்தையும் பார்ப்போம். அடுத்த பகுதி பூரிதி வா அயம் லோகஹ புவ இத்யந்தரிக்ஷம் சுபரித்யசௌ லோகஹ மஹ இத்யாதித்யஹ ஆதித்யேன வாவ சர்வே லோகா மஹீயந்தே. முதல் 4 தேவதைகள் லோகம் சம்பந்தமான தேவதைகள். இங்கு லோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதிலோகம். இங்கு லோகங்கள் வருகின்றது. லோகம் என்றால் பிரபஞ்சம், உலகம். இனி எங்கெங்கு எதை பார்க்க வேண்டும்? பூஹு இதிவா அயம் லோகக. பூஹு இதிவா, இந்த இடத்துல வா என்றால் வை. பூஹு என்கின்ற வியாகிருதியில் அயம் லோகக. அயம் என்றால் இந்த, லோகம் என்றால் உலகம். இந்த உலகம்னு சொன்னா என்ன? நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற பிருத்திவி. ஆகவே நாம் வசிக்கின்ற இந்த உலகத்தை பூஹு என்ற இடத்துல தியானிக்கணும். இப்போ பூஹுன்னு சொல்லி நினைக்கும் போது என்ன நினைக்கணுமா? இந்த அகில உலகத்தையே நினைக்க வேண்டும். நம்ம இருந்துட்டு இருக்கிற பிருத்திவி பூஹு என்ற வியாகிருதியில் நினைக்க வேண்டும். இந்த உபாசனைகளெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மனது எவ்வளவு தூரம் விரிவடையும்? பூன்னு சொன்னாவே அகில பிரபஞ்சமும் நம்ம கண்ணுக்குள்ள வரும். ஆகவே இந்த அகில பிரபஞ்சத்தையும், அயம் என்றால் இந்த லோகத்தை பூ என்ற வியாகிருதியில் நினைக்க வேண்டும். அடுத்தது புவக இதி அந்தரிக்ஷம். புவக என்ற வியாகிருதியில் அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம் என்றால் இடைவெளி. இந்த லோகத்துக்கும் அடுத்த லோகத்துக்கும் இருக்கின்ற இடைவெளிகளெல்லாம் புவகங்கிற இடத்துல நினைக்க வேண்டும். சுவக இதி அசௌ லோகக. இனி சுவக என்பது என்ன? சுவக என்ற இடத்தில் எந்த லோகத்தை நினைக்கணும்? அசௌ லோகக. அசௌ என்றால் அந்த லோகம். இப்போ இங்கே உபனிஷத் எப்படி சொல்லியிருக்கு? பூ அப்படிங்கிற இடத்துல இந்த லோகம், புவகங்கிறது இடைவெளி, சுவகங்கிறது அந்த லோகம். அந்த லோகம் என்றால் சொர்க்கலோகம். சுவக இது அசௌ லோகக என்றால் சொர்க்கலோகம். அப்போ என்ன ஆகின்றது? இந்த லோகம், இந்த லோகத்துக்கும் அடுத்த லோகத்துக்கும் இருக்கின்ற இடைவெளி, அதுவும் ஒரு லோகமாகவே சொல்லப்படுகிறது, அந்தரிக்ஷ லோகம். அதற்கு பிறகு சொர்க்கலோகம். இந்த மூன்று வியாகிருதியில் நினைக்கிறோம். பிறகு இந்த 3 லோகத்துக்கும் அங்கியாக இருப்பது என்ன? இந்த இடத்துல அங்கம் அங்கின்னு சொன்னால் நம்மளுடைய கை கால்கள், நம்மளுடைய உடல், அல்லது மரம் செடி கொடியை போல கற்பனை பண்ணக்கூடாது. அதற்கு ஆதாரமாக இருப்பது அல்லது அதை பெருமைப்படுத்துவது, அதை வளர்த்துவது என்று பொருள் கொள்ள வேண்டும்.
முழுமையாக அங்கு அங்கிபாகம் வராது. இனி மகக என்பது என்ன? மகக இதி ஆதித்யக. ஆதித்யக சூரியன். இந்த சூரியனை மகக என்று தியானிக்க வேண்டும். பிறகு உபனிஷத் காரணம் சொல்லுது. எதற்கு சூரியனுக்கு அங்கிங்கிற ஸ்டேட்டஸ் வருகின்றது, அங்கி என்கின்ற தன்மை வருதுன்னு சொன்னா, இந்த ஆதித்யனால தான் 3 லோகங்களுமே பிரகாசப்படுத்தப்படுகிறது. மகீயந்தே என்று வருகின்றது. அடுத்த பகுதி, ஆதித்யேன வாவ சர்வே லோகாஹா மகீயந்தே. ஆதித்யேன என்றால் இந்த சூரியனால், ஆதித்யனால் சர்வே லோகாஹா எல்லா லோகங்களும் மகீயந்தே. மகீயந்தே என்றால் பெருமைப்படுத்தப்படுகிறது, ஒளி கொடுக்கப்படுகின்றது. வர்தயந்தே, மகீயந்தே காக்கப்படுகின்றது. இப்போ திடீர்னு ஆதித்யன் போயிட்டார்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன ஆகும்? இப்போ இந்த உலகம் சஸ்டெயின், இந்த உலகம் இருக்கணும் அல்லது சொர்க்கலோகம் இருக்கணும்னு சொன்னாலே லைட் அப்படிங்கிறது வேண்டுமே. ஆகவே ஒளியை கொடுத்து மகீயந்தேன பெருமைப்படுத்துகின்றது, வாழ வைக்கின்றது, தாங்குகின்றது, ஆதாரமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அங்கிதானே அங்கத்தை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அவ்விதம் முதலில் 3 வியாகிருதிகளில் 3 லோகங்களும், பிறகு மகக என்கின்ற அங்கியான வியாகிருதியில் ஆதித்யனையும் தியானம் செய்ய வேண்டும். ஆகவே இது லோக சம்பந்தமான தியானம். இது போல 3 தியானம் வரும். 3 அடுத்தது சில தேவதைகள், பிறகு வேதத்தை எடுத்துக்கொண்டு 3 வேதத்தை எடுத்துக்கொண்டு பிறகு பிராணனை எடுத்துக்கொண்டு தியானம் வரும். அவைகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.